ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்னென்ன இருக்கு. ஸோ ஃபங்க்ஷனை எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட், கீவோர்ட் ஆர்குமெண்ட், பொசிஷனல் ஆர்குமெண்ட், ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். ஆர்பிட்டரியிலே கீவோர்ட் ஆர்குமெண்ட், ஆர்பிட்டரி வேரியபிள் ஆர்குமெண்ட். அதாவது கீவேர்டு ஆர்குமெண்ட் ஒன்று இருக்கு, வேரியபிள் ஆர்குமெண்ட் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 4 டைப். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் தான் என்ன. ஆர்குமெண்ட் தான் என்ன? இந்த கவுண்ட் ஓகே, நேற்று பண்ண அந்த கவுண்ட் பண்ணுறீங்க ஓகே. அதை தாண்டி வந்து அந்த இதுலாம் சொல்லிங்க, டிக்ஷனரி மார்க் கண்டுபிடிக்கிறது, சேம் டிக்ஷனரி அந்த அப்டேட் ஆகுறது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி அனுப்பணும், அதுவும் தேவை. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டெஸ் அலோன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல ஏன்ற பேராமீட்டர் கால் பண்றேன். ஸோ பிரிண்ட் அந்த டிக்ஷனரி லிஸ்ட் மெத்தட்ஸ் வச்சு ப்ராசஸ் ஃபாலோ of 0 is equal to print. ஸோ இது தப்பு. இப்போ அலோன்றத கால் பண்ணிட்டேன், ஏ ஆஃப் ஜீரோன்னு ஒன்றுன்ட்டேன். இப்போ அலோன்றத கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் போய் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்ல எனக்கு எரர் வந்துடும். ஸோ ஒன் பொசிஷனல் ஆர்குமெண்ட் இஸ் மிஸ்ஸிங். ஓகேவா? நீ ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்க, அந்த பொசிஷனுக்கு நீ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண மிஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பேராமீட்டர்ன்றது இந்த பேரான்டிசஸ்குள்ள கொடுக்குற வேரியபிள் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா பேராமீட்டர். இந்த பேரான்டிசஸ் இருக்குல்ல, ஓப்பன் பேரான்டிசஸ், க்ளோஸ் பேரான்டிசஸ், அதுக்கு நான் ஒரு நேம் இங்க பாஸ் பண்ணுவேன் தெரியுமா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா பேராமீட்டர். ஸோ ஆர்குமெண்ட்ன்றது நான் இந்த பேராமீட்டருக்கு பாஸ் பண்ற டேட்டாவை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல நான் லிஸ்ட் பாஸ் பண்றேன். ஸோ லிஸ்ட் பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இங்க போயிட்டு இந்த
இந்த பேராமீட்டருக்கு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகுது. பாஸ் ஆனோடனே இந்த இடத்துல என்ன ஆகுது, நான் அந்த லிஸ்ட்டை கால் பண்ணி டேட்டாக்கு கேட்குறேன். ஏ ஈக்குவல் டு 5 கேட்குறேன். பிரிண்ட் ஏன்னு கேட்கும்போது எனக்கு என்னன்னா 123க்கு பதிலாக 523ன்னு பிரிண்ட் ஆகுது. இதான் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்ன்றது என்னன்னா, நான் இதுக்கு பேராமீட்டருக்கு பேராந்தீசிஸ்க்குள்ள இருக்கிற வேரியபிள் நேமுக்கு பாஸ் பண்ற வேல்யூ தான் என்ன சொல்லுவேன்னா ஆர்குமெண்ட் அப்படின்றத சொல்லுவேன். ஓகேவா? பார்க்கணும். இந்த மெத்தட் ஒர்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இது அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் நினைக்கிறேன். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ உங்க பேட்சில் தான் ஒருத்தர் அமைச்சிருந்தாரு.
இப்படியும் ப்ளஸ் பண்ணலாம். ஸோ இது நான் பார்த்தது இல்ல. இது புதுசு தான். நான் எப்படி ப்ளஸ் பண்ணுவேன்னா, ப்ளஸ் மெத்தட் யூஸ் பண்ணாம எப்படி பண்ணுவேன்னா, பிரிண்ட் ஏ நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ப்ளஸ் பண்ணுவேன். ப்ளஸ் மெத்தட் இல்லாம. பட் இது புதுசா இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ என்னன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்படி செட் பண்ணணும்னா, டிஃபால்ட்டா வந்து அந்த ஆர்குமெண்ட்டுக்கு இந்த பேராமீட்டர்லயே செட் பண்ணிருவேன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தேன்னு வச்சுக்கோ. p is equal to 20ன்றது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். டிஃபால்ட்டா வந்து நான் டேட்டா வந்து குடுக்குறேன். ஓகே. இப்ப என்ன ஆகும்னா, இங்க இருந்து நான் பாஸ் பண்ணும்போது டைரக்ட்டா B க்கு போகாது. ஓகேவா? பிக்கு டிஃபால்ட்டா செட் ஆயிருக்கு. அப்ப இங்க இருந்து நான் பாஸ் பண்ணும்போது ஏக்கு தான் போகும். அப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்படி இருக்கணும்னா, ஒரு நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்க்கு பக்கத்துல தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட்டா ஆர்குமெண்ட் செட் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஏ நான் பாஸ் பண்றேன். எப்படினாலும் ஏக்கு தான் டேட்டா போகுது. எனக்கு அதுல என்ன இருக்க போகுது? அதான் B20ன்னு செட் பண்ணிட்டோம்ல அப்படின்னா, ஸோ போகாது. இந்த இடத்துல 20 நான் செட் பண்ணிட்டேன். எனக்கு என்னன்னா, இப்ப நான் கால் பண்ணேன்னா, நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோ வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா? நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்கணும்ன்றது. ஸோ மீனிங் என்ன அர்த்தம்னா, அதாவது டிஃபால்ட் இல்லாத வேல்யூவ ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் நீ செட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லும். அதுக்கப்புறம் எத்தன டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேணாலும் செட் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா, c is equal to 20ன்னு செட் பண்றோம்னு வச்சுக்கோ. ம். ஸோ உள்ளுக்குள்ள அப்படியே மைனஸ் போட்டுட்டு போணும். எத்தன ஆர்குமென்ட் பாஸ் பண்றோமோ. இந்த இந்த மெத்தட்ல. ஸோ இந்த ஒரு மெத்தட்ல அதான் இது வந்து என்னன்னா, ஆட் பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணாம யூஸ் பண்றதுக்காக ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ உங்க பேட்ச் தான் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னேன். பட் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்தது. பட் இது ஒர்க் ஆகுது.
ஸோ பிளஸ் இல்லாம யூஸ் பண்றது. ஸோ எத்தனை வேரியபிள் வேணாலும் பிளஸ் இல்லாம வந்து இந்த சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இதுதான் புது லாஜிக். இது தேடணும். நான் தேடி கண்டுபிடிச்சது அந்த ஆட் மெத்தட். ஸோ இது வந்து புது லாஜிக். இது வரைக்கும் நான் இதுலயே வந்து இந்த ஆப்ரேட்டர் இருக்கு. ஆஹ் 7 ஆப்ரேட்டர் பார்த்தோமா? அதுல வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகே. ஸோ இது என்னன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இங்க எத்தனை வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஆனா நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் தான் செட் பண்ண முடியும். நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் மீன்ஸ் இங்க வந்து ஒரு கீக்கு ஒரு வேல்யூ, அதாவது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்காம இருக்கிறது தான் நான் டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் மீன்ஸ் அந்த வேல்யூ, அந்த வேரியபிளுக்கு நம்ம எங்கன்னா ஃபங்க்ஷன்ல பேராமீட்டர்லயே வேல்யூ பாஸ் பண்றது என்னன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் மீன்ஸ் இங்க இருந்து நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணேன்னா அதுக்கு பதிலா பேரண்டிசஸ்லயே டிஃபால்ட்டா இதுதான் இருக்கணும்ன்றத சொல்லிட்டேன்னா அப்போ இங்க இருந்து டேட்டா பாஸ் பண்ணும்போது எனக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இதே லிஸ்ட்ல ப்ராசஸ் பண்ணலாம். இதே இப்போ என்ன list கூட பண்ணி- இன்னொரு லிஸ்ட்ல இருக்கிற மெத்தட்ஸ் இது வந்து என்னன்னா
லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாவை ஆட் பண்ணும். ஓகேவா? இங்க இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாவை ஆட் பண்ணும். வித்தவுட் யூசிங் எனி பில்டிங் மெத்தட். இப்போ வந்து பார்த்தோன்னா, ஓ ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம் ஆஃப்னா எவ்வளோ டேட்டா இருக்குன்றத சம் பண்ணி சொல்றது. ஓகே. இதே இது இல்லாம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா, லிஸ்ட்டோட கடைசி இப்போ சம் பண்ணணும்னா ஏதாவது எனக்கு ஒரு நம்பர் வேணும்ல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இதுல இருக்கிற டேட்டாவை சம் பண்ணணும்னா என்ன வேணும்? 1 ஈக்குவல் டு இப்போ வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, எனக்கு வந்து நடத்துறது புரியுது. பட் வந்து லாஜிக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்பிள் லாஜிக்ன்றது எத பேஸ் பண்ணி பண்ணணும்னா, நீங்க யோசிக்கிறத வச்சு தான் லாஜிக் கிரியேட் பண்ணணும். ஸோ யோசிக்கிறத வச்சு தான் லாஜிக் கிரியேட் பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து சம் இல்லாம டேட்டாவ ஆட் பண்ண சொல்றேன். ஸோ ஆட் பண்ண எனக்கு மேஜரா என்ன தேவைன்னா, 2 நம்பரையும் ஆட் பண்ண எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் தேவை. கரெக்ட்டா? ஸோ 1, 2, 3, 4, 5னா நான் எடுத்தோனே 0லேருந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். 0 கூட எத ஆட் பண்ணாலுமே 1 வரும். ஸோ நான் அப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நான் என்ன பண்ணேன்னா, இதுலேருந்து இப்ப ஆட் பண்ண போறது இதுதான். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர நான் எடுக்கலாம். ஸோ ஸ்லைசிங் யூஸ் பண்ணி கடைசி நம்பர என்னால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அததான் இங்க ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ என்னன்னா, ஸ்லைசிங் யூஸ் பண்ணி பில இருக்கிற கடைசி டேட்டாவ இதுல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ லாஜிக்கா எழுதுறேன். அப்புறம் ஃபங்ஷன்ல போடுறேன். லாஜிக் கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் லாஜிக் எழுதிடுறேன். அப்புறம் அத அப்படியே தூக்கி ஃபங்ஷன்ல போட்டு காட்டுறேன். 4 வேல்யூ இருக்கு. இப்போ ஸ்லைஸ் பண்றேன். ஸ்லைஸ் ஈக்குவல் டு a of -1 இன்டு SLI. எனக்கு என்னது 4ன்ற எலிமெண்ட் வந்துச்சு. இப்போ 4 கூட நான் என்ன பண்ணலாம்னா 4 + 1 5 5 + 2 ஆ 5 + 2 என்ன வரும்? 7 7 + 3 10ன்ற மாரி என்னால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஒரு டேட்டாவா என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால இத எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னன்னா ரேஞ்ச் போடுறேன். ஏன்னா இதுக்குள்ள இப்போ இதெல்லாம் என்ன இருக்குன்னா, லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. இந்த டேட்டா ஃபுல்லா என்னன்னா லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. லிஸ்ட்டுக்குள்ள என்னால ஆட் ஆப்பரேஷன் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபார் லூப் போடணும். ஃபார் I in range லென்த் கண்டுபிடிக்கிறேன். லென்த் ஆஃப் A ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் A கூட இங்க -1ன்னு போட்டிருக்கோம் பாருங்க. ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் A ஓட -1ன்னு நான் போடுறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ எனக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இண்டெக்ஸ் பிரச்சனை வரும். நான் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் டேட்டாவ ஆட் பண்ண போறேன். இப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா, லென்த் கேட்டேன்னா 4ன்னு சொல்லும். ஆனா நான் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணும்போது எனக்கு 3 இண்டெக்ஸ் தான். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, லென்த் -1ன்னு போட்டுருவேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்? ஆட். ஸோ அதே ஆ ஆட் வேரியபிள் நேம் தான். சைஸ் ஈக்குவல் டு SLI ஈக்குவல் டு ஆட் ஈக்குவல் டு இப்போ லிஸ்ட் ஆஃப் ஐன்னும் போது எனக்கு என்ன என்ன வருது? A ஆஃப் ஐன்னு கேட்டிருக்கேன். கரெக்ட்டா? A ஆஃப் ஐன்னு கேட்டிருக்கேன். A ஆஃப் ஐன்னும் போது எனக்கு என்ன டேட்டா பிரசன்ட் ஆகுதுன்னு பாருங்க. A ஆஃப் ஐ பிரிண்ட் ஆட்ன்னு நான் சும்மா குடுத்தேன்னு வச்சுக்கோங்க.
1 2 3 ஓகேவா? ஸோ ரேஞ்சுக்குள்ள என்ன ஆயிடுச்சு 1 2 3ன்றது செட் ஆயிடுச்சு. சரியா? 4 தான் நான் ஸ்லைஸ் பண்ணி வெளிய எடுத்துட்டேன்ல. ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி. அப்ப ரேஞ்சுக்குள்ள நான் எடுத்துன்னு வரும்போது என்னென்ன டேட்டா வருதுன்னா 1 2 3 இந்த 1 2 3 மட்டும் வருது. ஓகேவா? ஸோ லென்த் வந்து மொத்தமே 0 1 2 3 சாரி லென்த் வந்து 1 2 3 4 ஓகேவா? 4ன்னும்போது நான் -1ன்னு குடுத்துட்டா இப்போ 3 தான் வரும். இப்ப லென்த் கேட்டேன்னு வச்சுக்கோ. ஹலோ சொல்லுங்க. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆ, நேத்து நான் அந்த பேஜ் பத்தி பேசணும்ல சார். என்னாச்சு? சார், அதுக்கப்புறம் ஒரு ஒரு 3 4 பேர் என்கிட்ட பேசினாங்க. ஆ, நம்ம ஸ்டூடெண்ட் ஆ. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டவுட்டா இருக்காங்க சார். இது போட்டா இந்த எதுக்கு போடணும், எக்ஸ்பீரியன்ஸ் போட்டா தான் ஜாப் அவங்க வாங்கி கொடுப்பாங்களா இல்ல ப்ரெஷரா போலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நேத்து ஒரு மீட்டிங் நடந்துச்சுல்ல சார். ஆமா. என்னாச்சு அதுக்கு? அதுல இப்போ ஃபீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 20 25,000 அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஆ, அதுவும் எதுக்குன்னு எதுக்குன்னு அஹ், ம். தெரியலையா? ஸோ என்னன்னா, ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டா தான் உள்ள போணுன்றது வந்து கட்டாயன்றது இது இது இல்ல. பட் வந்து அது போட்டா தான் நீங்க தப்பிக்க முடியும். எப்படி தப்பிக்க முடியும்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க. இப்போ வந்து ஒரு புது டெக்னாலஜி வந்து அவன் படிக்க வைக்கிறான்னா, உங்கள இப்போ இன்டர்வியூ முடிச்சவங்கலாம் ஒரு புது டெக்னாலஜி படிக்க வைக்கிறான். ஸோ படிக்க வைக்கிறான்னும்போது என்னன்னா, அட்லீஸ்ட் அவன் தேடுறது பார்த்தா ஃப்ரெஷர கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ கூட புதுசா உட்கார்ந்து படிக்க வச்சு அவன் ப்ராஜெக்ட்ல ட்ரெயின் பண்ணுவானே தவிர, ஃப்ரெஷர யாரும் அவன் எடுக்கறது இல்ல. ஸோ அதே மாரி கரியர் கேப் கேப் ஏதாவது இருந்தா நீ கம்பல்சரி வந்து ஆ ஃப்ரெஷரா இல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் போய் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஸோ கேப் இருந்ததுன்னா இப்ப 2020 இருக்கு, 2017, 2013 ஸோ இது மாரி பெர்சன்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து எப்படி ஃப்ரெஷரா டைப் பண்ண முடியும்? இப்போ வரவங்களே என்னன்னா 2023 பாஸ் அவுட் தான் இப்போ எடுக்குறாங்க. ஓகேவா? 2024ல என்ன எடுப்பாங்கன்னா, 2022, 23 பாஸ் அவுட் மட்டும் தான் எடுக்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும். இவ்வளோ நாள் என்ன பண்ண? நீங்க சொல்லலாம் கவர்ன்மென்ட் எக்ஸாம் பண்ணேன், இது பண்ணேன், அது பண்ணேன். ஸோ உங்ககிட்ட ஃப்ரெஷரா போறதா இருந்தாலுமே உங்ககிட்ட ஸ்டஃப் இருக்கு அப்டின்னா பிரச்சனை இல்ல. பட் கரியர் கேப் இருந்தா ஃப்ரெஷரா எடுக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் விஷயம் கரியர் கேப் ஏதாவது இருந்ததுன்னா, இப்போ வந்து தொடர்ந்து வொர்க் பண்ணாம, ஆ இப்ப திடீர்னு ஐடில ஒரு 2 வருஷம் சார் என்கிட்ட கரியர் கேப் இல்ல. அதுக்கு பதிலா நான் ஐடில வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வொர்க் பண்ணிட்டு இப்ப ஐடிக்கு மூவ் பண்ணாலுமே எடுக்க மாட்டான். அவனுக்கு தேவை ஐடில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் தான் எடுப்பான். ஸோ ஜாப் இத பேசிக் பண்ணி வரனால மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறான். இந்த ஃபர்ஸ்ட் 25,000 எதுக்குன்னா, உங்களுக்கு கம்பெனி குடுத்து, அந்த கம்பெனில நீங்க எத்தன வருஷம் வொர்க் பண்றீங்கன்ற மாரி ஒரு கார்டு போட்டு குடுத்து, அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எழுதிட்டு, உங்களுக்கு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் மீன்ஸ் உங்களுக்கு கோடிங் தர மாட்டாங்க. ப்ராஜெக்ட் இந்த கம்பெனில என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுதுன்ற டாக்குமெண்டேஷன் மாரி தருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டாக்குமெண்ட் ஃபீ பிளஸ் இன்கேஸ் நீ ஜாப்ல செலக்ட் ஆயிட்டன்னா, ஸோ உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரு, ரிலீவிங் லெட்டர் எல்லாமே எதுல ச இதுவாகும்னா, அந்த 25,000ல செலக்ட் ஆகும். ஸோ அந்த 25,000 செலக்ட் பண்ண குடுத்தா மட்டும் தான், உனக்கு வந்து நீங்க திடீர்னு ஜாப் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அந்த கம்பெனி வழியா வர எல்லா ப்ராசஸுமே பார்த்துப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றது, செய்யறது. ஸோ எல்லாமே வந்து அந்த ரிலேட்டடா அந்த 25,000க்குள்ள தான் வரும். அந்த 25,000 பே பண்ணா தான் உங்களுக்கு இன்டர்வியூ குரூப்ல ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஸோ இன்டர்வியூ நீங்க ஷெட்யூல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ பேனல்ல உட்கார்ந்து நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும். இன்டர்வியூ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் அதுல தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேசிக்ஸ்ல இருக்கும். இத தாண்டி வந்து என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸா போறதும், ஃப்ரெஷரா போறதும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ நான் சொல்லல. பட் வந்து என்னன்னா, நான் சொன்ன மாரி வேலை வந்து எந்த பேசிக்ஸ்ல எடுக்குறாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற அதாவது ஃப்ரெஷருக்கு போய் கஷ்டப்பட்டு ஜாப் கிடைக்கிறத, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஈஸியா கிடைச்சிரும். ஆனா உள்ள போய் சர்வே பண்ண முடியுமா? அந்த கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு உங்க கையில தான் ஆன்ஸர் இருக்கு. ஸோ இது முன்னாடி யாராவது சர்வே பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்குமே இப்போ ஆ ரீசென்ட்டா 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போனாரு. ஸோ அவருக்கும் வந்து ப்ராஜெக்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒர்க் ஃப்ளோ கரெக்ட்டா போகுது. அத உங்க பேசிக் அதாவது எப்படின்னா, நான்
வேலை வாங்கி குடுத்துடுறேன். நீங்க உள்ள போறீங்க. நான் படிக்கலாம் மாட்டேன். நான் எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் உள்ள போயிட்டு எனக்கு சேலரி வேணும்னு நெனச்சீங்கன்னா, கன்ஃபார்ம் வந்து வேலைக்காக. இல்ல நான் ஸ்டஃப் போடுவேன், படிப்பேன். ஸோ அதுக்கேத்த ப்ராஜெக்ட் நான் டெவலப் பண்ணுவேன், செய்வேன். ஸோ இங்கருந்து நான் உன்ன ட்ரெயின் பண்ணி அனுப்பும்போது, என் பேட்ச்லேருந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ எல்லாருக்கும் 2, 2 ப்ராஜெக்ட் குடுத்து ஒர்க் அவுட் பண்ண வச்சு தான் அனுப்புவேன். அந்த ஒர்க் அவுட்டுமே இப்பவும் சொல்றேன். உங்களோட நெலைம தான். அதாவது நீங்க என்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன பண்ணணும்? இப்ப நீ தினமும் கால் பண்ணி கேட்கற, "சார் இது என்ன பண்றது? செய்யுது." ஸோ நான் உனக்கு ஆன்ஸர் பண்றேன். அதே மாரி ப்ராஜெக்ட்டுக்கோ, இல்ல வேற எதுக்காவது எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டா மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஸோ இங்கருந்து வந்து கூட நேத்து ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு எப்படி லாஜிக் சால்வ் பண்றதுன்னு, இதோ பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அது மாரி நீங்க என்கிட்ட கேட்டா மட்டும் தான் என்னால ஆன்ஸர் பண்ண முடியும். ஸோ நானே எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்து மனசுல பறிச்சுலாம் என்னால ஆன்ஸர் பண்ண முடியாது. நான் இதுவே வந்து நேர்ல நீங்க வந்திருந்தீங்கன்னா, உங்க ஃபேஸ பார்த்து, இல்ல நீங்க என்கிட்ட பேசும்போது, இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, இன்டராக்ட் ஆகும்போது நான் கேட்டு என்ன பிரச்சனை என்னன்றத சார்ட் அவுட் பண்ண முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ். ஸோ உங்களையும் பார்க்க போறதில்ல, என்னையும் நீங்க பார்க்க போறதில்ல. ஸோ அந்த பட்சத்துல எனக்கு என்னன்னா, நீங்க ஸ்டெப் சொன்னா மட்டும் தான் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னா மட்டும் தான் என்னால சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து என்னன்னா, ப்ராஜெக்ட் பேஸ்டு தான் நான் எடுத்துன்னு போவேன். ஃப்ளாஸ்க், ஜாங்கோ இப்ப நீங்க படிக்கிறது, நான் சார்ட் அவுட் பண்ண ப்ராப்ளம், இதுக்கப்புறம் பண்ண போற ப்ராப்ளம், ஸோ என்னென்ன டாபிக் எல்லாமே இன்டர்வியூ ரிலேட்டடா தான் நான் எடுத்துன்னு போவேன். நான் மட்டும். நான் எடுக்கிறதா இருந்தா. ஸோ, அதனால என்னன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா, என்னால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உங்க ஸ்டெப்ப வந்து நான் குடுத்துருவேன். ஸோ, அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிறதுல தான் உங்களோட விஷயம் இருக்கு. ஓகேவா? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க எவ்வளோ லேர்ன் பண்றீங்க? எக்ஸ்ட்ராவா நீங்க எவ்வளோ லேர்ன் பண்றீங்க? இப்ப அ 95% கத்துக் குடுத்தாலுமே, மீதி 5% நீங்க தான் லேர்ன் பண்ணணும். அத பொறுத்து தான் நீங்க உள்ள போய் சர்வே ஆகுறதும், ஆகாததும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ சர்வே ஆயிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் போனவங்க எல்லாருமே சர்வே ஆயிருக்காங்க. ஏன் ஒர்க்ன்னு வந்தா நம்ம கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். நம்மள அப்டேட் பண்ணி தான் ஆகணும். சர்வே ஆயிருக்காங்கன்னா, ஆயிருக்காங்க. பட் வந்து அது உங்களோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எங்களால இப்போ உள்ள போயிட்டு, நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு, ஸோ நீங்க நல்லா லேர்ன் பண்ணி இது பண்ணீங்கன்னா, உங்கள யாரும் எதுவும் கேட்க போறதில்ல. ஸோ ஓகே உங்களுக்கு இருக்கு, ஸ்டஃப் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்ல. அங் ஆனா நீங்க அங்க எதுவுமே படிக்காம எனக்கு திருப்பியும் எதுவும் தெரியாது, தெரியாதுன்னீங்கன்னா, நீங்க தான் இது பண்ற மாரி இருக்கும். ஸோ ஓனா நீங்க டெவலப் பண்ற மாரி இருக்கணும். பட் இங்க வந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி குடுத்துருவாங்க. அதான் நான் சொல்றேன்ல, நான் எடுத்துட்டு போனா எல்லாமே பேசிக்கா ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்ற ஃபுல் விஷயத்தையும் நான் எடுத்துன்னு போவேன். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு Google Meet அனுப்புறேன். ஸோ Google Meetல ஜாயின் பண்ணுங்க. ஸோ அப்படியே இது பண்ணலாம். இது 1 மினிட்ல முடிஞ்சிரும். நான் Gmeet அனுப்புறேன் குரூப்ல. ஸோ அதுல ஜாயின் பண்ணுங்க. நான் மீதி கொஸ்டின்ஸ் இருந்தா அதுல கேளுங்க. ஏன்னா 10 நிமிஷம் கழிச்சு தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ அதனால வந்து அதுல கேட்டுங்க. இது நான் ஸ்டாப் பண்றேன்.